இந்த 6 ஃபேக்டர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், நீங்கள் படிக்கிறது எதுவாக இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெலிகினைட் எஜுகேஷன். ஐ எம் சிங்காரவேல். ஐ எம் அ நீட் அண்ட் JEE ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி. லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டும் மோர் தென் 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் அண்ட் JEE ஃபிசிக்ஸ் டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்கூல் காலேஜில் படித்தாலும் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஸ்கோர், உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட மார்க் இல்லை CGPA இது எல்லாமே மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். இந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஆவரேஜ் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகாது. ஆவரேஜ் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா சப்ஜெக்டையும் மாஸ்டர் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஃப்யூச்சரில் ஒரு டொமைனில் உங்களுக்கு ஒர்க் பிடிக்கலனாலும் இன்னொரு டொமைனுக்கு ஈஸியாக ஷிஃப்ட் ஆகலாம். ஒரே ஒரு ஒர்க் இல்லை பிஸ்னஸை மட்டும் நம்பி உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றி எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? சில சப்ஜெக்டில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சில சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இல்லை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிறதா? ஒரு சப்ஜெக்டில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு எப்படி மாற்றுறது, அது மூலமாக உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டையும் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறது, இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சப்ஜெக்டையும் எப்படி இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் அந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இல்லைனா அதை பற்றின டீட்டெயில்ஸை ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல முன்னாடியே படிச்சிருப்பீங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் கன்டினியூ பண்ணும்போது அது இன்னும் ஈஸியாக மாறும். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ரிசல்ட்ஸும் நல்லா வரும். அப்போ இது ஒரு அடிக்ஷனாக மாறுது. அதனால் சில சப்ஜெக்ட்ஸுக்கு உங்களோட ஃபோக்கஸ் நல்லா இருக்குது, சில சப்ஜெக்ட்ஸுக்கு உங்களோட ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது. இதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, உங்களோட மைண்ட். உங்களோட மைண்டில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஈஸியாக ஸ்டோர் ஆகும், சில இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுமையாக ஸ்டோர் ஆகும். இதே போல் உங்களுக்கு மட்டும் நடக்கலை, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நடக்கும். எனக்கும் இது நடந்திருக்கு. நான் 10th படிக்கிற வரைக்கும் மேக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். மேக்ஸில் எந்த கிளாஸில் எந்த லெவலில் படித்தாலும் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதில் டாப்பராக நான் தான் இருப்பேன். ஸோ மேக்ஸை நீங்கள் எப்போ கொடுத்தாலும் அதை இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிற மூடு எனக்கு தானாக டெவலப் ஆகிடுச்சு. ஸோ நான் சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் 10th போர்டு எக்ஸாம்லேயே சென்டம் வாங்கினேன். பட் அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டுலாம் படிக்கவே இல்லை. இதே போலையே நான் சோஷியல் சயின்ஸை படிக்கணும்னு நினைக்கும்போது எனக்கு பிடிக்கல. சோஷியல் சயின்ஸை ஒரு சப்ஜெக்டாகவே மதிக்க மாட்டேன். ரீசன், இதில் எனக்கு இருந்த அடிக்ஷன் அந்த சப்ஜெக்டில் இல்லை. நான் சோஷியல் சயின்ஸு மொக்க சப்ஜெக்ட்னு சொல்ல, எல்லா சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ். பட் மேக்ஸில் எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் சோஷியல் சயின்ஸில் இல்லை. ஸோ சோஷியல் சயின்ஸில் நான் 10th எடுத்தது ஜஸ்ட் 97. இப்போது நான் இதை ரெக்டிஃபை பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதிலே என்னால் சென்டம் வாங்கியிருக்க முடியும். பட் அப்போது அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல. எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் யாரும் இல்லை. உங்களுக்கு இப்போ நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட்டை இன்னொரு சப்ஜெக்டில் எப்படி மாற்றுறது, ஒரு ஃபீல்டில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை இன்னொரு ஃபீல்டுக்கு எப்படி மாற்றுறது, ஒரு ஒர்க்கில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை இன்னொரு ஒர்க்குக்கு எப்படி மாற்றுறது, இது எல்லாமே உங்கள் மூளையை நீங்கள் ஹேக் பண்ணும்போது தானாக நடக்கும். மூளையை ஹேக் பண்ணுறது அப்படின்னா உள்ளே போய் ஹேக் பண்ணுறது இல்லை, நம்ம மூளையை நம்ப வைக்கணும். இதுக்கு ஒரு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த 6 ஃபேக்டர்ஸை இப்போது நான் சொல்ல போகிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மூளை நீங்கள் எதை இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நம்ப ஆரம்பிக்கும். அந்த டைமில் உங்களுக்கு படிக்க போர் அடிக்காது, ரொம்ப நேரம் என்கேஜிங்காக படிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது பிளேஸ் ஃபார் ஸ்டடி. நம்ம மைண்ட் நம்ம எந்த இடத்துல எந்த ஒர்க்கை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்த பிளேஸில் அந்த ஒர்க்கை பற்றின டீட்டெயில்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி ஏதாவது ஒரு ரூட்டில் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ நடந்தோ இல்லை பைக்லேயோ சைக்கிள்லேயோ போயிட்டே இருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கும். அந்த ஸ்பீட் பிரேக் அப்படின்றது நீங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணும்போதே இருக்குது அப்படின்னு தானாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ பிளேசஸை பார்க்கும்போதும் பிளேசஸில் ஒரு ஒர்க்கை பண்ணும்போதும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மூளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம டெய்லி நம்ம வீட்டில் தூங்குவோம். திடீர்னு ஒரு நாள் வெளியூரில் போய் தூங்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தூங்கின அளவுக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக தூக்கம் வராது. இதுக்கு காரணம் டெய்லி நீங்கள் வீட்டில் தூங்குனது ஒரு பிளேஸ், இப்போ போய் தூங்குறது இன்னொரு பிளேஸ். அப்போ பிளேஸ் மாறும்போது மூளைக்கு
அங்கே பண்ணுற ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். அதனால் உங்களால் சரியாக தூங்க முடியாது. இதை தான் இப்போது நம்ம ஸ்டடீஸில் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா அதுக்குன்னு ஒரு பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த பிளேஸில் படிக்கிறத மட்டும்தான் பண்ணணும், வேறு எதையுமே பண்ணக்கூடாது. அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, வீடியோஸ் பார்க்கக்கூடாது, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எதையுமே பண்ணக்கூடாது. இப்படி அந்த பிளேஸில் படிக்கிறத மட்டும் ஒரு 10 days ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸை ஸ்டடி பிளேஸ் அப்படின்னு மைண்ட் ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால் அந்த பிளேஸில் நீங்கள் எப்போல்லாம் போய் உட்காடுறீங்களோ அப்போல்லாம் உங்களோட மைண்ட் கேர்ஃபுல்லாக படிக்கிறதுக்காக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த பிளேஸில் உட்காந்து படிக்கும்போது ஈஸியாக படிக்கலாம். இதுவே வேறு இடத்துல உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மைண்ட் அந்த பிளேஸை ஸ்டடி பிளேஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணது. இதை ஒரு 10 days கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. இப்போது செகண்ட் ஃபேக்டரை பற்றி பார்க்கலாம். செகண்ட் ஃபேக்டர் இஸ் அ சவுண்ட். உங்களால் நாய்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது. ஸோ நீங்கள் படிக்கும்போது சவுண்டை யூஸ் பண்ணி எப்படி எஃபெக்டிவாக படிக்கலான்னு 4 ஸ்டெப்ஸில் சொல்ல போகிறேன். இதில் ஸ்டெப் 1, சூஸ் லோ நாய்ஸ் ஸ்டடி பிளேஸ். நாய்ஸ் அப்படின்றது தேவையில்லாத சத்தம், வண்டி போகிற சத்தமாக இருக்கலாம், இல்லை டிவியோட சத்தமாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் அது உங்களோட ஸ்டடீஸை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா தட்ஸ் அ நாய்ஸ். இப்போது அந்த நாய்ஸ் லெவல் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த பிளேஸில் உட்காந்து நீங்கள் படிக்கும்போது உங்கள் மைண்ட் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நீங்கள் படிக்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. நவ் ஸ்டெப் நம்பர் 2, லிசன் ரிலாக்ஸேஷன் மியூசிக் வித்தவுட் லிரிக்ஸ். உங்களுக்கு போர் அடிக்குது, இல்லை படிக்க ஃபோக்கஸ் பண்ண முடியல, இல்லை மைண்ட் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மியூசிக் கேட்கலாம். பட் அந்த மியூசிக்கில் லிரிக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இன்கேஸ் லிரிக்ஸ் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே இந்த லிரிக்ஸில் என்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கு ஃபோக்கஸ் ஆகிடும். படிக்கிறதில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பியானோ சவுண்ட், பேர்ட் சவுண்ட், இல்லை ஓஷன் சவுண்ட் இது எல்லாத்தையும் மைல்டாக கேட்கும்போது உங்கள் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும், படிக்கிறதுக்கான ஃபோக்கஸ் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நவ் ஸ்டெப் நம்பர் 3, யூஸ் ஆம்பியன்ட் சவுண்ட் எஃபெக்டிவ்லி. ஆம்பியன்ட் சவுண்ட் அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தினால க்ரியேட் ஆகிற சவுண்ட். இப்போ நம்ம வீடு ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே போகிற பஸ்ஸு, காரு, லாரி இது எல்லாமே சில சவுண்டு மேக் பண்ணும். அந்த சவுண்ட் ஆம்பியன்ட் சவுண்ட். இன்கேஸ் நம்ம ரூமுக்குள்ளே இருக்கோம், அப்போது ரூமில் என்னெல்லாம் நடக்குதோ அதனால் க்ரியேட் ஆகிற சவுண்ட். இந்த ஆம்பியன்ட் சவுண்டை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும்போது மைண்டு அதை ஞாபகம் வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளோ குளிர் எடுத்தாலும் சில பேர் ஃபேன் போடாமல் தூங்க மாட்டாங்க. ஃபேன் போடுறது காற்று வரலை அப்படின்றதுக்காக இல்லை, ஃபேன் போடுறதுக்கான ரீசன் சவுண்டுக்காக. ஃபேன் ஓடும்போது க்ரியேட் ஆகிற சவுண்டை கேட்டு கேட்டு டெய்லி தூங்கி பழக்கப்பட்டதால் அவங்களால ஃபேன் சவுண்டு கேட்காம தூங்க முடியாது. இதை தான் இப்போ நம்ம ஸ்டடீஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க ஆம்பியன்ட் சவுண்டை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் படிக்கும்போது ஃபேன் போட்டுக்கிட்டு படிக்கலாம், இல்லை ஒரு கிளாக்கை பக்கத்தில் வச்சு அது க்ரியேட் பண்ணுற சவுண்டை ஆம்பியன்ட் சவுண்டாக யூஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் படிக்கும்போதெல்லாம் ஒரு பர்டிகுலர் சவுண்டை கேட்டுக்கிட்டே படிக்கும்போது அந்த சவுண்டை கேட்கும்போதெல்லாம் உங்கள் மைண்ட் படிக்கிற தாட்ஸை பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி பூஸ்ட் பண்ணும்போது உங்களோட மைண்ட் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்போது நீங்கள் படிக்கிறது இன்னும் ஈஸியாக மாறும். இப்போது செகண்ட் ஃபேக்டரோட லாஸ்ட் ஸ்டெப், ஐ மீன் 4th ஸ்டெப். திஸ் இஸ் மை ஃபேவரட் ஹேபிட், பீட் இன் த பெஞ்ச். பட் இப்போ சொல்ல போகிறத நீங்கள் ஸ்கூல்லையோ கிளாஸ்லேயோ யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் தனியாக படிக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நம்ம படிக்கும்போது சில டைம் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் நமக்கு பிடிச்ச மியூசிக்கை நம்மளே பீட் பண்ணும்போது நம்ம மைண்ட் சடனாக பூஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போல்லாம் என்னோடய மைண்ட் கொஞ்சம் கடுப்பாக இல்லை படிக்கிற தாட்ஸ் எதுவுமே இல்லையோ அப்போல்லாம் எனக்கு பிடிச்ச சிவவாத்தியத்தை நானே வாசிச்சுட்டு இருப்பேன். இதே போல் உங்களுக்கு பிடிச்ச ட்ரம்ஸ், பியானோ இது எல்லாத்தையும் நீங்களே பீட் பண்ணும்போது உங்கள் மைண்ட் சடனாக பூஸ்ட் ஆகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கேஜிங்காக படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தேர்ட் ஃபேக்டர். தேர்ட் ஃபேக்டர் இஸ் அ லைட். லைட்டை யூஸ் பண்ணியும் உங்கள் மைண்டை ஹேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி படிக்கிறதுக்காக உங்கள் மைண்டில் ஒரு பிளேஸை சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளேஸில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ஒரு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் படிக்க போகிறீங்களோ அப்போல்லாம் அந்த லைட்டை ஆன் பண்ணிவிட்டு படிக்க போங்க. படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. இப்படி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த பிளேஸில் உட்காந்து படிக்கும்போது
பிளேஸ்னாலையும் மைண்டு பூஸ்ட் ஆகும், இந்த லைட்டை போடும்போதும் மைண்டு பூஸ்ட் ஆகும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் கண்டினியூஸாக பண்ண அது உங்கள் மைண்டை எங்கேஜிங்காக வச்சுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கும் போது தான் கஷ்டப்படுவீங்க, பட் ஆல்ரெடி பண்ண விஷயத்த பண்ணும்போது நீங்கள் எப்போயாவது கஷ்டப்படுவீங்களா? இல்லை. அதே தான் மைண்ட். நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே போல் நம்ம மைண்டையும் ட்ரீட் பண்ணணும். உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுற ஹேபிட்டை கண்டினியூ பண்ணுறது ஈஸி, பட் புதுசாக ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் இந்த மெத்தட் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஒரு 10 days நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது ஒரு ஹேபிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதை உங்கள் மைண்ட் ஈஸியாக ஃபாலோ பண்ணணும், உங்கள் ஃபோக்கஸ் ஹையாக இருக்கும். இப்போது 4th ஃபேக்டர் பற்றி பார்க்கலாம். 4th ஃபேக்டர் இஸ் டைம். டைம் இஸ் அ க்ரூஷியல் ஒன். டைமை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடக்டிவாக படிக்கும்போது உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாத்தையும் குயிக்காக முடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். சில பேருக்கு நைட்டில் படித்தா நல்லா புரியும், சில பேருக்கு டே டைமில் படித்தா நல்லா புரியும். பட் நைட்டில் படிக்கும்போது உங்கள் ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நைட் மினிமம் 6 to 8 hours நல்லா தூங்குங்க. நீங்கள் தூங்கும்போது அதுக்கு முன்னால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நைட்டு நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூளை ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். நீங்கள் தூங்கலை அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகும். அதனால் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அதால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நைட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாம் டைமில் படிக்க டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1 or 2 weeks சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். பட் இதை ஒரு லாங் ஹேபிட்டாக கொண்டு போகாதீங்க. நைட்டு சரியாக தூங்கலைன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஓகே, சில பேர் பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டே கூட படிப்பீங்க. ஏன்னா நானும் பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டே தான் 7 years-ஆக என்னோடய ஸ்டடீஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ பார்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக உங்களால் டெய்லி படிக்க முடியாது. அப்போது எந்த டைம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை இப்போ சொன்ன மெத்தட் எல்லாத்தையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் 1 by 1 படிக்கும்போது உங்கள் மைண்ட் தானாக ஃபோக்கஸ் ஆகும். ஃபோக்கஸ் அப்படின்றது மசில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி. உங்கள் மசில்ஸ் ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ டெவலப் ஆகாது. ஒரு எக்ஸசைஸை ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக 1 or 2 months பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ மசில் க்ரோத் ஆகும். அதே போல் தான் ஃபோக்கஸ். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 1 dayல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 dayல 12 hours படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 12 hours-ஐ 1 dayல படிக்கிறதுக்கு பதிலாக 12 days-ல 1 hour அப்படின்னு படிக்கும்போது உங்கள் ஃபோக்கஸ் இன்னும் நல்லா டெவலப் ஆகும். எப்பயுமே நீங்கள் சடனாக பண்ணுறதை விட லாங் லாஸ்டிங் ப்ராசஸை பண்ணும்போது உங்கள் ஃபோக்கஸ், ப்ரொசீஜர், ப்ரொடக்டிவிட்டி, டிசிப்ளின் இது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அப்போது நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை, படிக்கிறதை தாண்டி எந்த ஒர்க்கை பண்ணாலும் உங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்ச டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். யூ வில் சக்சீட் டெஃபினெட்லி. 5th ஃபேக்டர் இஸ் ப்ராப்பர் பிரேக். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் 2 hours கண்டினியூஸாக படிக்கிறாங்க. இப்படி கண்டினியூஸாக படிக்கும்போது ஃபஸ்ட்டு 1/2 hour படித்தது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறமா படித்தது எல்லாமே அரைகுறையாக தான் ஞாபகம் இருக்கும். இதுக்கு காரணம் அவங்க மூளை ஃபஸ்ட்டு 25 minutes நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். பட் அதுக்கப்புறமா ஃபோக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். இப்போ எஃபிஷியன்சி இல்லாதனால அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம். 2 hours கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு பதிலாக பிரேக் எடுத்து படிக்கணும். ஃபஸ்ட் 25 minutes படிங்க, நெக்ஸ்ட்டு 5 minutes பிரேக் எடுங்க. இந்த 5 minutes-ல் உங்கள் மூளைக்கு ரெஃப்ரெஷ் பண்ண டைம் கிடைக்கும். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்ட அப்புறம் அகைன் அதால் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ 25 minutes ஃபஸ்ட்டு படிங்க, அடுத்த 5 minutes பிரேக் எடுங்க, திருப்பியும் 25 minutes படிங்க, அடுத்த 5 minutes பிரேக் எடுங்க. இப்படி 4 25 minutes படித்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டிய பிரேக்கை கொஞ்சம் லென்த்தாக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 to 25 minutes எடுக்கலாம். இந்த ஷார்ட் பிரேக்ஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது சாப்பிட்லாம், இல்லை யாருக்கிட்டையாச்சும் பேசலாம், இல்லை ஒரு மியூசிக் கேட்கலாம். பட் அந்த 5 minutes முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கண்டிப்பாக படிக்க வந்துடணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன 4 ஃபேக்டர் கூட இதையும் கரெக்டாக மிங்கிள் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறத எஃபெக்டிவாக படிக்கலாம். லாஸ்ட் ஒன், ப்ராப்பர் ஹெல்த். ஹெல்த் இல்லாமல் உங்களால் எதையுமே கன்டினியூ பண்ண முடியாது. நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு காரணமே என்னோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது. ஃபிசிக்கல் ஹெல்த்தை தாண்டி மென்டல் ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குது. ஃபிசிக்கல் ஹெல்த்தை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது மூலமாக தான் உங்களோட மென்டல் ஹெல்த்தும் மெயின்டைன் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக
நல்ல ஃபுட்டை கரெக்டான டைமில் கரெக்டான ரேஷியோவில் எடுக்கணும். நீங்கள் படிக்கும்போது எதை எப்படி கரெக்டாக சாப்பிட்ணும், எந்த ரேஷியோவில் சாப்பிட்ணும், இது எல்லாத்தையும் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் படிக்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, பட் எஜுகேஷனை என்ஜாய் பண்ணி பண்ணணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் படிக்கிறதோ இல்லை ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதோ இது எல்லாத்தையும் எப்படி எஃபெக்டிவாக ஈஸியாக ஷார்ட் டைமில் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு ஒரு கோர்ஸே லான்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் என் கோர்ஸோட வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டை செக் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் லேர்ன் பண்ணது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது, அது எல்லாத்தையும் என் டீச்சிங் ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபீட்பேக் எடுத்துட்ட அப்புறமா தான் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் சொல்ல போகிற எதுவுமே உங்கள் டைமையோ மணியையோ வேஸ்ட் பண்ணாது. உங்கள் டைம் அண்ட் மணியை இன்னும் எஃபெக்டிவாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஃபுல் கோர்ஸ். இப்போ நான் சொன்னது ஒரே ஒரு மெத்தட். இதே போல் எக்கச்சக்க மெத்தடை அப்கமிங் வீடியோஸில் 1 by 1 அப்லோட் பண்ண போகிறேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இது எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். படிக்கிறத ரொம்ப ஈஸியான ஹேபிட்டாக மாற்றுறது தான் என்னோட கோல். ஒரு சப்ஜெக்டையோ ஒரு ஸ்கில்லையோ ஒரு ஆர்ட்டையோ ஒரு ஸ்போர்ட்டையோ எப்படி லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஸ்கில்லை வேணாலும் லேர்ன் பண்ணலாம், எந்த ஆர்ட்டை வேணாலும் லேர்ன் பண்ணலாம். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் இன் யுவர் எஜுகேஷன், ஸ்டடீஸ், கரியர் அண்ட் ஃபிட்னஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.